எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது கொத்தமல்லி சாதம். நிறைய பேர் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்க. ஸோ வாங்க உங்களுக்காக இந்த சாதம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சாதம் செய்ய முதல்ல மசாலா விழுத அரைக்கணும். மிக்சர் ஜாரில் 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு பல்லு, 4-5 சின்ன வெங்காயம் போடுங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதோட 1/2 கப் துருவின தேங்காய், 1 கட்டு கொத்தமல்லி இலை போட்டு அரைங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா விழுத அரைங்க. மசாலா விழுது இப்போ ரெடி. பாருங்க, மசாலா நல்ல ஒரு பிரைட் கிரீன் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி கலர் வரதுக்கு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அகல கடாய் இல்லைன்னா பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. உங்களுக்கு இவ்வளோ நெய் வேண்டாம்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய், இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசா நறுக்கி போடுறேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் இதில் அரைச்ச மசாலா விழுது போட்டு வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். மசாலா கொஞ்சம் வதங்கினதும் இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு கிண்டி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வேக வச்ச சாதத்தை போடலாம். நான் பாஸ்மதி அரிசியை ஃபுல்லாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கிண்டும் போது கொஞ்சம் கவனமாக, சாதம் உடஞ்சிராம கிண்டுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு போடுங்க. சுவையான கொத்தமல்லி சாதம் இப்போ தயார். இது கூட தயிர் பச்சடி வச்சு சூடா பரிமாறுங்க. சூப்பரான கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த டிஷ் நீங்கள் செய்யும்போது கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணி வச்சா போகிறோம். இது ஒரு 20 மினிட்ஸில் அதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.